இருக்க கடவுது. அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கும்படிக்கு வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்களாய் இருக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் பகலை ஆள பெரிய சுடரும் இரவை ஆள சிறிய சுடரும் ஆகிய இரண்டு மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கவும் பகலையும் இரவையும் ஆளவும் வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசம் உண்டாகவும் தேவன் அவைகளை வானம் என்கிற ஆகாய விரிவிலே வைத்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி நாலாம் நாள் ஆயிற்று. நாலாவது நாள் ஆயிட்டது. இது எத்தனாவது நாள்? அப்போ சூரியன் சந்திரன் இதுகளெல்லாம் ஆண்டவர் நியமிக்கிறது எப்போ? நாலாவது நாள்ல இல்லையா? அப்போ அந்த 4 நாள் அவர் சொல்றாரு, அது யார் நாள்? சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களையே இப்பதான் பிரகாசிக்க வைக்கிறாரு. இதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு என்னது உண்டாகணும்? நாடு உண்டாகணும். அப்போ அதுக்கு முன்னால அவர் சொல்றாரு ஒரு 3 நாள். அது என்ன நாள்? அப்போ அதை எந்த கணக்கில் கொண்டு வராரு அவரு? இந்த காலை 24 மணி நேர கணக்கில் கொண்டாடுறாரா அல்லது அவருடைய நாளை குறிப்பிடுறாரா? யோசித்து பாருங்க. இங்க ஆண்டவர் சொல்றது சாயங்காலமும் விடியற்காலமாக எத்தனை நாள் ஆயிட்டுதான்? 4வது நாள் ஆயிட்டுது. அப்போ இதுக்கு முற்பட்ட அந்த நாட்கள் யாருடைய நாட்கள்? அது தேவனுடைய நாட்கள். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது புரியுதா உங்களுக்கு? உங்களால் அது புரிஞ்சுக்கிட முடியுதா? மனுஷனுக்கு நாட்கள் எப்போ ஆரம்பமாகுது? 4வது நாள்ல சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் ஒளி கொடுக்க ஆரம்பிச்ச பிறகுதான். அப்போ அதுக்கு முன்னால ஆண்டவருக்கு சொல்ற அந்த 3 நாட்களும், முதலாவது நாள், 2வது நாள், 3வது நாள் சொல்லிட்டு வரல. இந்த நாட்கள் யாருடைய நாட்களா இருக்கணும்? இப்போ தேவனுடைய நாட்கள். பாருங்க, வெளிப்படுத்தல் 1வது அதிகாரத்தில் 10வது வசனத்துக்கு வாங்க. கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். இங்க ஒரு நாளை சொல்ற பாத்தீங்களா? இது யாருடைய நாளா? கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது எனக்கு பின்னாலே போதும். கர்த்தருடைய நாள் வேற, உங்களுடைய என்னுடைய நாள் வேற. கர்த்தருடைய நாளை பற்றி நம்ம புரிஞ்சுக்கிட வேண்டிய நம்முடைய கடமை. வேதம் சொல்லுது, எப்பா இந்த நாட்கள் 3 நாட்கள் அவர் சொல்றாரு. முதலாவது நாள், 2வது நாள், 3வது நாள், 4வது நாள் சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் கொண்டு வந்தார். இந்த சூரிய சந்திர நட்சத்திரங்கள் வெளிச்சம் கொடுத்த பிறகுதான் காலம்ங்கிறது அங்க ரொட்டேஷன் ஆகுது. நாட்கள் வருஷங்கள் இணைச்சது அப்பதான் உண்டாகுது. அப்போ தேவன் சொன்ன அந்த 3 நாட்கள் என்னது? தேவனுக்கு நாட்கள் உண்டா? உண்டு. தேவனுக்கு என்னது? தேவனுக்கு என்ன உண்டு? நாட்கள் உண்டு. அதைத்தான் இப்ப நீங்க படிச்சீங்க. கர்த்தருடைய நாளில் நான் என்ன செய்தேன்? ஆவிக்குள்ளானேன். இந்த கர்த்தருடைய நாளை பற்றி அநேகர் அறியாம இருக்கிறாங்க. பாருங்க, எந்த பேதுரு அந்த முதல் உலகத்தை பற்றி அறியாமல் இருக்கிறாங்கன்னு சொன்னானோ அதே பேதுரு தான் சொல்றான். 2 பேதுரு 3வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து வாசிங்க. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும், கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும், 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். இந்த ஒரு காரியத்தை நீங்க என்ன செய்ய வேண்டாம்? அதை ஏன் இந்த இடத்துல சொல்றா? ஏன் இது எதோட சம்பந்தப்பட்டது? 5வது வசனத்தை வாசிங்க. பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயினவென்பதையும், அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரளயத்தினாலே அழிந்தது என்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். அறியாம இருக்கிறாங்க. அந்த உலகத்தை பற்றி பேசும்போதுதான் இந்த காரியத்தை கொண்டு வரா. இந்த ஒரு காரியத்தை நீ அறியாம இருக்க எனக்கு மனசு இல்லப்பா. இதையும் நீ என்ன செய்யணும்? அறிஞ்சுக்கிடணும். ஏன்? இது ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு சம்மதம் உள்ளது. அந்த உலகத்தையும் நீ அறியணும், அந்த நாள்ல ஏற்பட்ட இந்த நாட்களை பற்றியும் நீ என்ன செய்யணும்? அறிஞ்சிருக்கணும். தேவனுடைய நாளை நீ என்ன செய்யணும்? அறிஞ்சிருக்கணும். வெறும் மனுஷன் நாளை வச்சு கணக்கு போடாத. ஆண்டவர் ஓ நாள்ல என்ன செய்ய மாட்டாரு? வரமாட்டார். அவர் அவருடைய நாள்ல தான் வருவார். அப்போ தேவனுக்குன்னு ஒரு நாள் உண்டு. அதைத்தான் பைபிள் சொல்லுது, கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். சரி, இப்ப இந்த கர்த்தருடைய நாளை பற்றி அவன் என்ன சொல்றான்? இன்னும் வாசிங்க. 9வது வசனம்.
தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் அதுக்கு முந்தின வருஷம் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு வருஷம், கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும், கர்த்தருக்கு ஒரு நாள் எப்படிப்பட்டதா 1000 வருஷம் போலவும், 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். அப்போ கர்த்தருடைய ஒரு நாள் நமக்கு எத்தனை வருஷம்? 1000 வருஷம். அப்போ ஆண்டவர் வெளிச்சம் உண்டாக்குறது என்றார். வெளிச்சம் உண்டாயிட்டு சாயங்காலம் விடியற்காலம் எத்தனை நாள் ஆயிட்டா? அப்ப அது நமக்கு எத்தனை வருஷம்? 1000 வருஷம் இல்லையா? அப்போ இயேசு கிறிஸ்து எத்தனை நாள் சிருஷ்டிக்க இந்த படைவுகளை உண்டாக்குறார்? 6 நாட்கள் இல்லையா? அவர் எத்தனை நாள் வேலை செய்தார்? 6 நாட்கள் வேலை செய்து 7வது நாள்ல ஓய்ந்திருந்தார். இந்த 6 நாள் எத்தனை வருஷம் நமக்கு? 6000 வருஷம். 6 நாட்கள். 7வது நாள்ல அவர் என்ன செய்தாரா? ஓய்ந்திருந்தார். 7வது நாள் ஒரு நாள் இல்லையா? அது எத்தனை வருஷம்? அப்போ 7 நாட்கள் மொத்தம் எத்தனை வருஷம்? 7000 வருஷம். அவருக்கு 7 நாள், நமக்கு 7000 வருஷம். இப்போ இந்த காரியத்தை நீ அறிஞ்சிருக்கணும்னு சொல்லி அங்கே பேதுரு சொல்லிட்டு போறார். தேவனுடைய ஒரு நாள் நமக்கு எத்தனை வருஷம்? 1000 வருஷம். சரி, இப்ப பைபிள் சொல்லுது இந்த 1000 வருஷத்தை நீங்க கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா, ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்டு ஆதாம்ல இருந்து பாருங்க, ஆதாம்ல இருந்து நோவா வரைக்கும் ஆண்டவருடைய நாள் பாத்தீங்கன்னா 2000 வருஷம் நம்முடைய வருஷம் ஆகி போச்சு. அவருக்கு எத்தனை நாள்? 2 நாள். நோவாவில் இருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும் 2000 வருஷம் ஆச்சுது. அவருக்கு எத்தனை நாள்? 2 நாள். இயேசு கிறிஸ்து இருந்து இப்போ இதுவரைக்கும் எத்தனை? 2000 கிராஸ் ஆயிடுது. இது எத்தனை நாள் ஆச்சு? 2 நாள். மொத்தம் எத்தனை நாள் ஆயிடுது? 6 நாள் ஆயிடுது. இப்ப அடுத்த நாள் எத்தனாவது நாள்? 7வது நாள். இது எத்தனை வருஷம்? 1000 வருஷம். 7வது நாள்ல தேவன் என்ன செய்தார்? ஓய்ந்திருந்தார். அப்போ 7வது நாள்ல நம்ம பிரவேசிக்கணும். அதுதான் என்னது? ஓய்வு நாள். அதுதான் என்ன நாள்? ஓய்வு நாள். அந்த 7வது நாள் 1000 வருஷ அரசாட்சியின் நாள் இல்லையா? இப்ப சொல்றாங்களே 7வது நாள் ஓய்வு நாள்காரங்க, அது இல்ல. சனிக்கிழமை 1000 சனிக்கிழமை வரும்பா இல்லையா? அது சூரியன்ல இருந்து வருது. அது இல்ல. இந்த 7வது நாள் ஒரு நாள் 1000 வருஷம். இந்த 1000 வருஷ அரசாட்சி வரக்கூடியதா இருக்குது. ஏன் தெரியுமா? வாசிங்க, ஆதியாகமம் 2வது அதிகாரம் 1வது வசனத்துக்கு வாங்க. இவ்விதமாக வானமும் பூமியும் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். இவர் எத்தனை நாள்ல ஓய்ந்திருந்தாரா? 7வது நாள்ல ஒரு ஓய்ந்திருந்தார்ப்பா. இதுக்கு பிறகு 7 நாள் 7வது நாள் நான் ஓய்ந்திருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காரா? சொல்லுங்க பாபு. ஒரு நாளை பற்றி அங்க குறிப்பிட்டாரு. 7வது நாள் ஓய்ந்திருந்தேன்னு சொல்லிட்டாரு. அப்ப ஆண்டவருக்கு ரெஸ்ட் கிடைச்சிருந்தது இல்லையா? கிடைச்சிட்டா இல்லையா?